ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். நமக்கு வருகிற ஆபத்துகளை அழித்து காப்பாற்றுபவரும் எல்லா செல்வங்களையும் அருள்பவரும் உலக மக்களை மகிழ்விப்பவருமாகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்கள் தீபிகா அருண். இன்னி அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இந்த குழந்தைகளுக்கான வால்மீகி ராமாயணம் தொடர் முடிவுக்கு வரப்போகுது. சரி, 99 வாரங்கள் முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சா அதை விட பிரமிப்பாக இருக்குது. 100வது வாரம் வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வர உங்களோட குரல் பதிவுகளை பதிவு பண்ணணுன்ற ஆசை இருக்குது. இதை கேட்டுட்டு வர குழந்தைகளோ பெற்றோர்களோ தாத்தா பாட்டிகளோ யாராக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஒலிப்பதிவாக அனுப்புங்க. அதை எல்லாத்தையும் இணைச்சி 100வது அத்தியாயமாக வால்மீகி ராமாயண தொடரோட முடிவாக நாங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் 9176583618. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லாரும் உங்களோட குரல் பதிவுகளை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. சரி, இன்னி கதைக்கு போகலாமா? ஜெய் ஸ்ரீராம். ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஆபத்துகளை நீக்குபவரும் எல்லா செல்வங்களையும் தருபவரும் உலக மக்களை மகிழ்விப்பவரும் ஆகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். குழந்தைங்களா, போன பகுதியில் லக்ஷ்மணன் தன் உயிர் துறந்ததை பற்றியும் ராமர் தன் கூடவே பரத சத்ருக்னர்களையும் அயோத்தி மக்களையும் சுக்ரீவனையும் வானரர்களையும் மேலுலகத்துக்கு கூட்டிக்கிட்டு போக தீர்மானிச்சதை பற்றியும் கேட்டோம். அடுத்த நாள் காலையில் ராமர் தான் அரண்மனையை விட்டு சரையு நதிக்கரையை நோக்கி கிளம்பியாச்சு. அவர் மெல்லிசா ஆடை உடுத்திக்கிட்டு கையில் குச்சப்புல்லை எடுத்துக்கிட்டு வேத மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நடக்கிறாரு. அவருக்கு முன்னாடி பிராமணர்கள் வாஜபேயம் அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற ஒளி மிகுந்த குடைகளை தாங்கிக்கிட்டு வழி நடத்திட்டு போகிறாங்க. மகாவிஷ்ணுவே ஆன ராமர் பக்கத்திலேயே செல்வத்துக்கு அதிபதியான ஸ்ரீதேவியும் பூமிக்கு அதிபதியான பூதேவியும் ராமருக்கு முன்னாடி காலனும் பின்னாடி அவரோட விற்களும் திவ்யாஸ்திரங்களும் மற்ற ஆயுதங்களும் 4 வேதங்களும் காயத்ரி போன்ற மந்திரங்களும் மனுஷ வடிவம் தாங்கி அவர் கூடவே போனதா கவிதை நயத்தோட சொல்கிறாரு வால்மீகி மகரிஷி. ராமரை தொடர்ந்து பரதனும் சத்ருகனனும் அவங்களோட மனைவிகளோட போகிறாங்க. ராமரோட அமைச்சர்கள், குருமார்கள், அரண்மனை சேவகர்கள், சேவகிகள், நாட்டிய பெண்கள், பிராமணர்கள், விபீஷணன், அவனோட வந்த ராட்சசர்கள், அயோத்தி நாட்டு மக்கள், சுக்ரீவனும் அவன் கூட வந்த வானரர்களும்னு எல்லாரும் பின்தொடர்ந்து போகிறாங்க. நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, அவங்களோட பிள்ளை குட்டிகள், அவங்களுக்கு சொந்தமான மிருகங்கள், பறவைகள் எல்லாருமே போகிறாங்க. எல்லார் முகத்திலையும் ராமர் கூடவே சேர்ந்து மேலுலகம் போகிற சந்தோஷம் தெரியுதே தவிர யாருக்கும் எந்த விதமான மரண பயமோ சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற வருத்தமோ இல்லை. ராமர் சரையு நதியில் இறங்கி தான் மேலுலகம் புறப்பட தீர்மானித்த இடத்துல வந்து நிற்கிறார். அப்போது ஆகாசத்திலிருந்து பிரம்மதேவரும் தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் எல்லாரையும் மேலுலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக பொன்மயமான ரதங்களோட இறங்கி வராங்க. நதியில் முழுகிறதுக்கு தயாராக இருந்த ராமரை பார்த்து பிரம்மதேவர் கை கூப்பிக்கிட்டே பேசுகிறார். ஹே விஷ்ணு, உங்களை மேலுலக வாசிகள் எல்லாரும் சந்தோஷத்தோட வரவேற்கிறோம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். ஹே ராகவா, நீங்கள் உங்கள் சகோதரர்களோட உங்களுக்கு விருப்பமான ரூபத்திலேயோ இல்லை விஷ்ணுவோட ரூபத்திலேயோ வரலாம். சகல ஜீவராசிகளுக்கும் ஆதாரம் நீங்கள் தான். உங்களை முழுசாக அறிஞ்சவங்க மாயா சுரூபிணியான உங்கள் பத்தினியை தவிர வேற யாரும் இல்லை. உங்களுக்கு எந்த ரூபம் விருப்பமோ அந்த ரூபத்தில் வாங்க அப்படிங்கிறாரு. ராமர் தன் சகோதரர்கள் புடைசூழ தண்ணியில் மூழ்கி மகாவிஷ்ணு ரூபத்தில் வெளியில் வரார். அப்போது ஆகாயத்தில் கூடியிருந்த சாத்தியர்களும் ரிஷிகளும் கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் மருத்துகளும் பூ மாறி பொழியறாங்க. கொம்புகளையும் சங்குகளையும் ஊதி மங்கள ஒலியை எழுப்புறாங்க. தேவேந்திரனும் மற்ற தேவர்களும், ஹே நாராயணா, உங்களோட வருகையினால எங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கியாச்சு, எங்கள் சந்தோஷத்துக்கு அளவில்லை, எங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியாச்சு அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணுவை துதிக்கிறாங்க. மகாவிஷ்ணு பிரம்மாவை பார்த்து சொல்கிறாரு, பிரம்மதேவரே, என் கூட வந்திருக்கிற எல்லாரும் என் மேலே இருக்கிற அன்பால் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் எனக்கு பிரியமானவங்க. அவங்க எல்லார் மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது.
நீங்கள் இவங்க எல்லாருக்கும் மேலுலகத்தில் இடம் ஒதுக்கி தரணும். ஏன்னா அவங்க எல்லாரும் எனக்காகவே எல்லாத்தையும் திறந்துட்டு என் கூடவே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மதேவரும், பிரபு அப்படியே ஆகட்டும். என் பிரம்மலோகத்துக்கு பக்கத்திலேயே இவங்க எல்லாருக்குமாக சந்தானகம் அப்படிங்கிற இடத்த ஒதுக்கி தந்துடுறேன். ஒருத்தன் பூமியில் எவ்வளோ கேவலமாக பிறந்து வாழ்ந்திருந்தாலும் அவன் மட்டும் எல்லாத்தையும் விஷ்ணுவோட ரூபமாகவே பார்க்குறவனா இருந்தா அவனுக்கு இந்த பகுதியில் நிச்சயமாக இடம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் கூட வந்த எல்லாரும் சரையு நதியில் முழுகினாங்க. அதில் அவங்க உடம்ப விட்டுடுறாங்க. அவங்களோட ஜீவன்கள் எல்லாம் ராமர் கூடவே தேவலோக ரதங்களில் ஏறிக்கிட்டு மேலுலகம் பயணப்படுறாங்க. சுக்ரீவன் சூரியனுக்கு பிறந்தவனானதால் அவன் சூரிய தேவனோட கலந்துடுறான். மற்ற வானரர்கள் எல்லாரும் எந்தெந்த தேவர்களுக்கு பிறந்தாங்களோ அந்தந்த தேவர்களோட ஒன்றா கலந்துடுறாங்க. ராமர் கூடவே வந்த எல்லா மிருகங்கள் பறவைகளோட ஜீவன்கள் கூட ஒளி வடிவம் தாங்கி இனி அடுத்த பிறவி இல்லாத மேலுலகத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. குழந்தைங்களா, இப்படியா உத்தர ராமாயணம் முடிவுக்கு வந்தாச்சு. வால்மீகி முனிவர் எழுதின இந்த ராமாயண கதையை தேவர்களும் கந்தர்வர்களும் மற்ற வானுலக வாசிகளும் வானுலகத்துக்கு வந்து சேர்ந்த எல்லாரும் தினம் தினம் பாட கேட்டு ஆனந்தம் அனுபவிச்சாங்களாம். பொதுவாகவே இப்படிப்பட்ட புனிதமான ஸ்லோகங்கள் முடிவுக்கு வரும்போது ஃபலஸ்ருத்தின்னு ஒன்றை கூடவே சேர்த்து சொல்கிறது வழக்கம். அதாவது இதை கேட்டாலோ படித்தாலோ என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறது வழக்கம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 6வது பகுதியான யுத்தகாண்டத்தோட முடிவில் ராம பட்டாபிஷேகத்தோட கதை முடிவுக்கு வந்த போதும் நாம் ஃபலஸ்ருதி பற்றி சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து வால்மீகி முனிவர் எழுதின உத்தர ராமாயணத்தோட முடிவுலையும் ராமாயணத்தை கேட்கறதுனால வர பலன்கள் பற்றி திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு. ராமரோட கதையில் சில ஸ்லோகங்களை பக்தியோடு கேட்டால் கூட பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா, ஏழைகளுக்கு வறுமை நீங்குமா, பாவங்கள் எல்லாம் போகுமா. ராமாயண கதையை காலையிலையோ மத்தியானமோ சாயங்காலமோ எப்போ கேட்டாலும் சோர்வு நீங்குமா. குழந்தைங்களா, நீங்கள் எல்லாரும் இந்த ராமாயண கதையை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஆர்வத்தோடு கேட்டீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கும் பகவான் ராமரோட அன்பும் ஆசீர்வாதமும் அருளும் எப்பவும் கிடைக்கும். இன்றைக்கும் நம்ம கண்ணில் படாமல் சிரஞ்சீவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ராமபக்த ஹனுமாரோட பாதுகாப்பும் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். இதை உறுதியாக நம்புங்க, சரிதானே? கதையோட முடிவில் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். அயோத்தியில் இருந்த எல்லாருமே நகரை விட்டுட்டு ராமர் கூடவே போயாச்சுன்னா அயோத்தி நகர் அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். அதை பற்றியும் வால்மீகி முனிவர் 2 வரி எழுதியிருக்கார். பல வருஷங்கள் அயோத்தி நகரமே மக்கள் யாருமே இல்லாமல் பாழடைஞ்சு கிடந்துச்சான். அப்புறமா ரிஷபன் அப்படிங்கிற ராஜா காலத்தில் மறுபடியும் அயோத்திக்கு மக்கள் வந்து வசிக்க ஆரம்பித்தாங்களாம். 99 வாரங்களா என் கூடவே இந்த ராமாயண கதையை கேட்டு ரசித்து அப்பப்போ உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களுக்கும், அவங்க கூடவே கதையை கேட்ட அப்பா அம்மாக்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் என்னோட சார்பிலையும் இதை தொடர்ந்து எழுதி தந்த CV ராஜன் என்கிற சாந்தீபிகா என்கிற அதான் நம்ம வருது தாத்தாவோட சார்பிலையும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற பெரியவங்க யாருக்காவது கதை ஓசைக்கு நன்கொடை தரலாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் www.kadaiyosai.com வெப்சைட் மூலமாக உங்கள் நன்கொடையை எங்களுக்கு அளிக்கலாம். உங்ககிட்டேருந்து விட வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். வீட்டில் வேறு எந்த ஆன்மீக புத்தகம் இல்லைனாலும் ஒரு ராமாயணமாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளோ மன உளைச்சல்களோ வரும்போது ராமாயணத்தை திறந்து சில பக்கங்களை படிங்க, உங்களுக்கு ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ராமாயண கதையை படித்தா அது வயத்தில் வளர்கிற குழந்தை நல்ல குழந்தையாக வளர வாய்ப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் குழந்தைகளுக்காகன்னு வாய் வழியாக சொல்லிட்டு வந்த இந்த வால்மீகி ராமாயண கதையை இதே அமைப்பிலேயே ஆனால் பேச்சு தமிழுக்கு பதிலாக சுத்தமான நல்ல எழுத்து தமிழில் மாற்றி புத்தகமாக பதிப்பிச்சு வெளியில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் ஸ்ரீராமரோட கிருபையிலையும் என்னுடைய குரு மாதா அமிர்தானந்தமயியோட கிருபையிலையும் நடந்துகிட்ருக்கு. குழந்தைகளுக்காகன்னு ராமாயண கதையை நல்லா சுருக்கி நிறைய படங்கள் சேர்த்து பதிப்பிச்ச சின்ன சின்ன ராமாயண புஸ்தகங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் இவ்வளோ விரிவாக 10லேருந்து 15 வயசு குழந்தைங்களும் கூடவே அவங்க வீட்டு பெரியவங்களும் படிக்கிறதுக்காகவேன்னு பிரத்யேகமாக எழுதப்பட்ட ராமாயண புஸ்தகம் தமிழில் அநேகமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த இடத்த இந்த புஸ்தகம் நிரப்புன்னு நம்புகிறோம். இந்த புஸ்தகத்தில் கதையை கொஞ்சம் சுருக்கி இருக்கும்.
அங்கே இங்கே கொஞ்சம் படங்கள் சேர்த்து கண்ணுக்கு படிக்க சௌரியமாக இருக்கிற சைஸில் எழுத்தை அச்சடித்து இதை வெளியில் கொண்டு வர போகிறோம். எப்போ பாரு மொபைல் ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் டிவிலையும் ஆழ்ந்து போகிற சில குழந்தைங்களுக்கு புத்தகம் படிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை இந்த ராமாயண புத்தகம் உண்டாக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே இந்த கதையை ஒலி வடிவில் கேட்ட உங்களை மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்ததும் நீங்களாவே முன்னாடி கேட்டதை புத்தக வடிவில் படித்து பார்த்து உங்கள் நினைவுகளை புதுப்பிச்சுக்கவும் இந்த புத்தகம் பயன்படும்னு நம்புகிறோம். ஒலி வடிவில் கேட்குறதுல ஒரு வித ருச்சி கிடைக்குது. அதே மாதிரி புத்தக வடிவத்தில் படிக்கிறதுலையும் ஒரு ருச்சி உண்டு. நீங்கள் இந்த 2 ருசியையும் அனுபவிக்கணுங்கிறது எங்கள் ஆசை. அதனால் இந்த புத்தகத்தை உங்களுக்கு வாங்க ஆர்வம் இருந்தால் சிட்டுக்குருவி podcast@gmail.comலேயோ 9176583618 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலையோ தொடர்பு கொண்டு ஒரு சின்ன தொகையை அட்வான்ஸாக கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கலாம். புத்தகம் எந்த அளவில் இருக்கும், எவ்வளோ பக்கம் இருக்கும், என்ன விலை, எப்போ எங்கேருந்து கிடைக்கும், எல்லா விவரமும் நாங்கள் இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்போம். ஒருவேளை நீங்கள் மனசை மாற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் முன்பதிவாக செலுத்தின பணத்தை உங்களுக்கு உடனே திரும்ப கொடுத்துருவோம். சரி குழந்தைங்களா, உங்ககிட்ட இருந்து விடை வாங்கிக்கிற நேரம் வந்தாச்சு. நிறைவாக ஹனுமாரை துதிச்சு ஸ்ரீராமருக்கு ஒரு மங்களம் பாடி நாம் இந்த தொடரை நிறைவு பண்ணலாம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்தமஸ்த காஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம் ஆஞ்சநேயமதி பாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம். எங்கெல்லாம் ராமரை துதித்து பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கூப்பிய கரங்களோடும் ஆனந்த கண்ணீர் சொரியும் கண்களோடும் இருப்பார் ஹனுமார். ராட்சசர்களுக்கு முடிவு கட்டும் அந்த மாருதியை வணங்குகிறேன். ஆழ்ந்த சிவப்பு நிற முகம் கொண்டவரும் பொன்மலை போன்ற அழகிய உடம்பு கொண்டவரும் பாரிஜாத மரத்தின் வேரில் வசிப்பவரும் வாயுவின் மகனுமான ஹனுமாரை போற்றி வணங்குகிறேன். மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். கோசல நாட்டின் மன்னனும் மகா குணவானும் தசரத சக்கரவர்த்தியின் குமாரனும் சகல லோகங்களுக்கும் அதிபதியுமான ராமருக்கு மங்களம். குழந்தைங்களா, நீங்கள் ராமாயண கதையை முழுசாக கேட்ட திருப்தியோட சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. அதோட என்னோட சேர்ந்து ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். சபாஷ். இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்டில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.